பண்ணிட்டுறீங்க. ஓகே, குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் பார்த்தோம். இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணல, இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ரீகால் மாதிரி பார்த்து திரும்ப கன்டினியூ பண்ணலாம். ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டங்கிறது என்ன சொல்லியிருந்தோன்னா, அது வந்து ஒரு வால் மாதிரி ஒரு லைனை செப்பரேட்டாக ஒரு பிரித்து வச்சிருந்தா அதான் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸ்பேஸ்டு பை வால். அந்த சரௌண்டிங்கோட இருந்து தனியாக செப்பரேட்டாக பிரித்து வைக்கிறதுக்கு பேர் தான், தனியாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்தில் பார்த்தோம்னா 3 டைப் இருக்குன்னு பார்த்தோம். ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ அதில் க்ளோஸ் ஐசோலேட்டட் சிஸ்டங்கிறது பார்த்தோம்னா தனியாக இருக்கிறது, எந்த இதுவுமே இருக்காது. இம்மூவபிள் அண்டு ஆர் இம்பெர்மபிள் ஆஃப் ஆல் மேட்டர். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டங்கிறது என்னன்னா எனர்ஜி மட்டும் ஷேர் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிஷின் இருக்கு, அடுத்து நான் டெஸ்ட் வைப்பேன், நோட் பண்ணிங்க கரெக்டாக. ஸோ உதாரணத்துக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்தா சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உள்ளதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் வந்து எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், அதே டைமு ஹீட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ அதான் ஓப்பனாக உள்ளதான் ஓப்பன் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைப் ஓப்பன் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள் போட்டிருக்கிறத சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ சர்க்கிளுக்கு வெளியில் உள்ளதை சரௌண்டிங்னு சொல்கிறோம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நோ எக்ஸ்சேஞ்ச் இன் மேட்டர். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு உள்ள இருந்து வெளியில சரௌண்டிங்கு எந்த பொருளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, வெளியிலிருந்து அந்த பொருள் உள்ளே வராது. அதே மாதிரி நோ எக்ஸ்சேஞ்ச் ஹீட். எந்த ஹீட் எனர்ஜி உள்ள ஹீட்டு வெளியில் வராது, வெளியில் உள்ள ஹீட்டும் உள்ள போகாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு பிளாஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பிளாஸ்க்கு பர்ஃபெக்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் கிடையாது. ரொம்ப நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் ஹீட் அதுவே ஆறிடுது. ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டீ யூஸ் செய்கிற பிளாஸ்க் எடுத்துட்டோம்னா அது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லுவோம். ஹீட் வெளியில் வராது, எந்த எனர்ஜியும் எந்த ஒர்க்கும் மேட்டும் உள்ள இருந்து வெளியில் வராது, வெளியிலிருந்து உள்ள போகாது. ஸோ நோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், இதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர். ஸோ வெளியிலோட எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. கேன் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எனர்ஜி ஒன்லி. ஹீட் எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது உதாரணம் நம்மளோட வீட்டில் சமைக்கக்கூடிய குக்கர், ப்ரெஷர் குக்கர். அதில் ஹீட்டு மட்டும் வெளியிலிருந்து அடுப்பில் உள்ள ஹீட்டு குக்கருக்கு போகும். குக்கரில் உள்ள ஹீட்டு வெளியில் வரும், விசில் வரும்போது ஹீட் வெளியில் வரும். ஸோ உள்ள எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இந்த மேட்டர் உள்ள பருப்பொருள்னு சொல்றது எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. நான் சொல்றது குக்கர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ரப்பர்லாம் போட்டு க்ளோஸ் இருக்கிறத குக்கர் வந்து க்ளோஸ் சொல்லலாம். ஸோ எனர்ஜி இன் எனர்ஜி அவுட்டு. ஸோ சிஸ்டம் கேனாட் எக்ஸ்சேஞ்ச் எனி மேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது கேன் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர், கேன் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எனர்ஜி. ஸோ ஒரு ஓப்பனாக ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்குன்னு வச்சுக்கி, குக்கரும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டம்ளரில் வச்சிருக்குன்னு வச்சுக்கி, டம்ளரில் உள்ள டீன்னு வச்சுக்கி, அது வந்து ஓப்பன் சிஸ்டம். அதுலேருந்து ஹீட்டு என்வரான்மெண்ட்டில் போவோம், என்வரான்மெண்ட்டில் உள்ள பொருள் இங்கே போவோம். காற்று அடிச்சுன்னா காற்றுல உள்ள தூசு வந்து இதில் விழுவோம், இதில் உள்ளது வெளியில் போவோம். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் சிஸ்டம். ஸோ இது என்ன, எனர்ஜி இன்னும் வரும், எனர்ஜி அவுட் ஆகும், மாசு இன்னும் ஆகும், மாசு அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளதான் ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தா தெர்மோடைனமிக் கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம். தெர்மோடைனமிக் கோஆர்டினேட்ங்கிறது என்னன்னா, தெர்மோடைனமிக் கோஆர்டினேட் சிஸ்டம் கேன் டிஸ்கிரைப் ஸ்பெசிஃபிக்லி. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு சில குவான்டிட்டி இருந்தால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களுடைய கேரக்டரை பத்தி இன்டர்வியூ போறீங்க, டிகிரி முடிச்சுட்டு இன்டர்வியூ போகும்போது உங்களை பத்தி டெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு, டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்க. அடுத்து நீங்க ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுப்பீங்க. அப்ப அந்த ரெஸ்யூம்ல என்னென்ன ஆட் பண்ணுவோம், நாம என்ன படிச்சிருக்கிறோம், டிகிரி படிச்சிருக்குன்னு ஆட் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஆட் பண்ணுவோம், நமக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் நாம ஆட் பண்ணுவோம் இல்லை ரெஸ்யூம்ல. ஸோ அந்த 5-6 பாயிண்ட் வச்சுதான் நாம எப்படிங்கிறத அந்த கம்பெனிக்காரங்க டிசைட் பண்றாங்க. நமக்குன்னு ஒரு சில கேரக்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸோ உங்க ஒர்க் அவருக்கு சூட் ஆகணும் இல்லையான்னு இன்டர்வியூல செலக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு டீட்டெயிலா எதுக்கு பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு சம் குவான்டிட்டி இருக்கு. அந்த குவான்டிட்டி கூட வச்சுக்கி ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி, இந்த 4 குவான்டிட்டி வச்சுதான் தெர்மோடைனமிக் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத நாம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த 4 குவான்டிட்டி இல்லாத தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. So the thermodynamic system is engineering air, gas, vapor, system, steam, mixer, gas lines, vapor, air, ammonia vapor and liquid. So இதெல்லாம் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பார்ட்ல தெர்மோடைனமிக் சிஸ்டத்துல ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நான் இருக்கு, இப்போ ஜேசிபியே பார்க்குறீங்கன்னா ஒர்க் ஆகுது, அது அப்படியே ஹைட்ராலிக் ப்ரெஷரை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, லிக்யூடு. அப்போ அந்த லிக்யூடுக்குலாம் சம் ஹீட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு, அந்த ஹீட்லாம் பேஸ் பண்ணி என்ன இருக்கா அது அந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ சம் ப்ரெஷர் கொடுக்குறோம், ப்ரெஷரை கொடுத்து அழுத்தும் போது தான் ஹைட்ராலிக் ரன் ஆகுது, அதனால சம் எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் கேஸில் ஒர்க் ஆகும். போர்லாம் போடுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து கேஸ் ஏரு ஹை ஏர் ப்ரெஷர் இங்கேருந்து அப்ளை பண்ணும்போது கீழே இருந்து தண்ணி மேலே வருது. ஸோ இந்த மாதிரி ஏர் கேஸு வேப்பரை மிக்ஸ் ஆனதாக இருக்கும், லிக்விடும் கேஸும் மிக்ஸ் ஆனதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம் மிக்சிங்லாம் இன்ஜினியரிங் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இன் பிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணுறோன்னா சிஸ்டமில் ஸ்கிட்சடு ஒயர், நேற்று சொன்னேன் அயன் பாக்ஸு, தெர்மோகப்புள், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், தாம்சன் ரேட், பெல்டியர் ரேட்லாம் படிச்சிருப்பீங்க, மேக்னெட்டிக் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் கண்டென்சர், எலக்ட்ரிக்கல் செல், பேட்டரி, சாலிட் அண்ட் சர்ஃபேஸ் பிலிம். கோட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா சம் பிலிம், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பார்த்தோம்னா அது ஒரு பிலிம் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை ஆகுது. So when we examine the thermodynamic system, we ignore the difference in behavior from place to place inside the system of given moment. So the thermodynamic system examine அதனுடைய அதை வந்து ஃபைண்ட் பண்ணோம், அதோட அனலைஸ் பண்ணணும்னா அப்போ என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கு ஒரு பிளேஸ் டு பிளேஸ் அது இன்சைட்லயே. ஸோ ஒரு வாட்டர் எடுத்துட்டோம்னா வச்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் தட்டுற ஒரு தண்ணி டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா ஸோ மேலே வெயில் அடிச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க, அப்போ அந்த தண்ணியோட மேல் பகுதி பார்த்தோன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், தண்ணியோட அந்த வாட்டர் டேங்கோட கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்க இருக்கும். ஸோ தண்ணி எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது, கான்டாக்டில் தான் இருக்குது, இருந்தாலும் என்ன இருக்கலாம் அந்த இன்சைட்லேயே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு பார்த்தா கொஞ்சம் ஸ்மால் வேரியேஷன், ஹை வேரியேஷனாக இருக்காது, ஒரு 1/2 டிகிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கலாம். மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ள டெம்பரேச்சருக்கும் ஒரு 1/2 டிகிரி டிஃப்ரெண்ட் இருக்கலாம். இந்த இதே சமையல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதை பார்த்தா நல்லா வெந்திருக்கும், மேலே உள்ள வச்சிருந்தோம்னா வேலை இருக்கும். இப்போ இட்லி சொல்கிறாங்கன்னு வச்சு 2 தட்டு வச்சு இட்லி சொல்கிறாங்கன்னா கீழ் தட்டு நல்லா வெந்துடும், மேலே வேறக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் மெதுவாக வரும், ஒரு லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு பார்த்தோம்னா சம் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ இது அதர் வேர்டில் சொல்ல போனோம்னா கான்சென்ட்ரேட் தி மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ மேக்ரோஸ்கோபி ஸ்கேலில் பார்த்தோம்னா அது சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. மேக்ரோஸ்கோப்னா பெரிய எனர்ஜி, நம்ம பூமி மாதிரி
நம்ம பூமியில எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இருக்கு? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு இடம் கடலா இருக்கு, ஒரு இடம் நிலம் மண்ணா இருக்கு, ஒரு சில இடம் மலையா இருக்கு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், தனித்தனியா நான் பிரிச்சு பார்க்கிறோம். ஸோ விச் தி ஆவரேஜ் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப என்ன பண்றோம், மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். ஸோ அதை எடுத்துட்டு அது என்னன்னா மாலிக்யூல் ஆர் என்டையர் சிஸ்டம், ஆல் தி மாலிக்யூல் ஆர் தி என்டையர் சிஸ்டம், தனித்தனியா பிரிக்கணும். இந்த இதுல பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா நிறைய பல ஸ்டேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பல டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் பார்த்தோம்னா அதுல தாலுகாவா பிரிச்சிருக்காங்க. தாலுகா அப்புறம் பார்த்தோம்னா நகராட்சி, பேரூராட்சின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர்லாம் பிரிச்சிருக்காங்க. அப்போ ஊர்ல பார்த்தா இங்க ஒவ்வொரு குடும்பம் இருக்குன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இப்போ டோட்டலா ஒரு இந்தியான்னு சொல்லும் போது அது மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி பெரிய. ஸோ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வீடா சொல்லும் போது அது மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்தியாவோட நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பமா அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆவரேஜா போட்டா அப்ப இந்தியா இந்த கண்டிஷன் இருக்கு, இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, இந்த அளவுக்கு சிரமப்படுகிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்றோம், ஒவ்வொரு மைக்ரோஸ்கோப் லெவல நாம அதை பிரிக்கிறோம். ஸோ அந்த மைக்ரோஸ்கோப் லெவல அனலைஸ் பண்ணி அது வந்து என்ன பண்றோம், அதுக்கெல்லாம் ஆவரேஜ் எடுத்தோம்னா என்டையர் சிஸ்டத்தை வச்சு அதை கால்குலேட் பண்றோம். ஸோ எனி தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் therefore treated continuum that has a same behavior everywhere inside. ஸோ இது என்ன எப்படி ட்ரீட் பண்றோம்னா ஒரு கண்டினியூவா சொல்றோம், அதனோட பியர் எவரிவேர் இன்சைட் சேம் பிஹேவியர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிடுறோம். சும்மா சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ ஒரு ஊர்னா எல்லாரும் அப்படியே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த இது இப்போ கூட கொரோனா தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து 50 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டாச்சுன்னு சொல்றாங்க. அப்போ எல்லா ஊர்லயும் பாதி பேர் போட்டாச்சு. 120 130 கோடி பேர் இருக்கான். ஒரு 40 to 45 பேர் தடுப்பூசி போட்டாச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து ஆவரேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா ஊர்லயும் 45% போட்டதா இருக்கும். அப்படி உண்மையில் இருக்காது. ஒரு சில ஊர்ல யாருமே போடாத கூட இருக்கலாம், ஒரு சில ஊர்ல எல்லாருமே போட்டுக்கலாம். நிறைய நியூஸ்ல போட்டா இந்த கிராமம் 100% தடுப்பூசி போட்ட கிராமம்னு ஒரு சில இடம் இருக்கு. ஆனா நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம், சேம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி நாம கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ லாக்டவுன் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. எதை வச்சு பண்றாங்க, ஒரு ஊர்ல கொரோனாவே இருக்காது, ஒரு ஊர்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறத அசீவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து லாக்டவுன் போடுறாங்க. ஸோ அதே சேம் பிஹேவியர் தான் நாம தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன பண்றோம், ஒரு சில பாயிண்ட்ல வேரியேஷன் இருந்தாலும் ஒரு பார்ட்ஸ் இப்படி எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், இங்க ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம். அந்த மாதிரி மைனூட் வேரியேஷன் இருந்தாலும் இந்த என்டையர் சிஸ்டமே என்ன பண்ணிக்கலாம், சேம் பிஹேவியர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம அசீவ் முடியும். அசீவ் த சிஸ்டம் இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். இந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லா ஈக்விலிபிரியமா இருக்குன்ற நம்ம அசீவ் பண்ணிடுறோம். When we studied a mechanical system, we focused on the force and torques on the system and their parents direct a mechanical equilibrium of the system. அதே டைம் என்ன பண்ணிக்கலாம், எந்த போர்ஸும் எந்த டார்க்கும் ஆக்ட் ஆகல, அது மெக்கானிக்கலா ஈக்விலிபிரியம்ல இருக்கு, எந்த யாரும் பிடிச்சி யாரையும் தரல, அது வந்து ஒரு ஸ்டெடியா ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியம் மெக்கானிக்கல் போர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல. இங்க இருந்து அந்த சைடு தள்ளுறது, இந்த மாலிகுல அந்த மாலிகுல மூவ் பண்றது, அந்த மாலிகுல இந்த மாலிகுல மூவ் பண்றது, அந்த மாதிரி எந்த மெக்கானிக்கல் போர்ஸும் கிடையாது, மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியமா இருக்குன்னு அதையும் அசீவ் பண்ணிக்கிறோம். இந்த சிமிலர் வே we should examine the heat transfer between thermodynamic system. So thermodynamic system என்ன சொல்றோம், heat transfer கிடையாது. So and it environment between different parts of system and the balance discrete thermal equilibrium of system. அப்ப இதுக்குள்ள ஹீட் சேஞ்சே ஆகல, ஒரே மாதிரி தான் இருக்குன்னா
ஹீட் வித்தியாசமே கிடையாது. அந்த சிஸ்டம் ஃபுல்லா ஒரே ஹீட்ல தான் இருக்கு. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். So intuitively, such a clearance reaches temperature, so become a same different object or part of the system, thermal contact, so net heat transfer over the time become the zero. அப்ப ரெண்டு பொருள் ஒன்னா ஒன்று தெர்மல் கான்டாக்ட் தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்னு வச்சுக்கீங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், அதில் ஃபுல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம், இதில் ஃபுல்லா வாட்டர் இருக்கு. ஸோ இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, இன்னொரு ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கீங்க. ஸோ நார்மலா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா இது வந்து நார்மலா வாட்டர் இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்னு வச்சுக்கீங்க. இதுக்கு வேணா சுடு தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ சுடு தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அந்த சுடு தண்ணியில் உள்ள ஹீட்டு இந்த நார்மல் வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன சொல்லியிருக்கான்? நெட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பிகம் ஜீரோ. ஹீட் டிரான்ஸ்ஃபரே எதுவுமே நடக்கல அப்படின்னு அர்த்தம். அப்பதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். பேலன்ஸ் இஸ் ரீச்ட் இஃப் டெம்பரேச்சர் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல என்ன சுடு தண்ணி ஊற்றணும்னா ஒரு 5 மினிட்ல எல்லா தண்ணியுமே சேம் டெம்பரேச்சரா மாறிடும். ஸோ அதான் பேலன்ஸ் ரீச்சட், அதான் ஈக்குலிபிரியம். அப்படி ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சுன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. டிஃபரெண்ட் இருந்தா மட்டும்தான் ஹீட் அதிகமான இடத்துல இருந்து ஹீட் கம்மியான இடத்துல வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ ஒரே ஹீட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது. ஹீட் டிரான்ஸ்ஃபர் பிகம் ஜீரோ. So a thermodynamic system may comprise several phases such as ice, liquid, water and water vapor. So thermodynamic system இருந்து ஒரே பேஸ்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ டெம்பரேச்சர்னால ஒரு பொருள் மூவ் ஆகுது, அதான் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ அது வந்து ஐஸாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், அல்லது வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்? Mutual thermodynamic equilibrium, mutually unseparate when you are. Thermodynamic equilibrium இருக்கணும். அந்த அன்செப்பரேட் அந்த வாழ்க்கையில எந்த அன்செப்பரேட் இருக்க ஒரு சிஸ்டம் தான் நான் இருக்கலாம். ஃபுல்லா சேர்ந்தா ஒரே தான். ஒரு கிளாஸ்னா எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஃபுல்லா ஒரே தான். இதுக்குள்ள ரெண்டையும் பிரிக்கூடாது இன்னொரு வால் வச்சு. ஸோ எல்லாருமே ஒன்னா தான் இருக்கணும். அதுக்குள்ள ஃபுல்லாவே தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அர்த்தம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா அதான் முன்னாடி பார்த்தோம், மியூச்சுவல் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்ன? எந்த வேரியேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதாவது டெம்பரேச்சர் வேரியேஷன் இல்லை, தெர்மல் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், அந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் மூணு சேர்ந்து தான் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் என்னன்னா it may be homogeneous. இந்த மாதிரி உள்ளது என்னன்னா homogeneous சொல்றோம். சிஸ்டம் சிம்பிள் சிஸ்டம். அதாவது நான் பார்த்தோம்னா சிம்பிள் சிஸ்டம்னு சொல்லுவோம், ஹோமோஜினியஸ் சிஸ்டம் சொல்லுவோம். ஏன்னா அது ஃபுல்லா ஒரே ஒண்ணுதான் இருக்கணும். தண்ணினா ஃபுல்லாவே வாட்டரா இருக்கணும், அல்லது ஐஸ் சாலிடா ஒரு பொருள் யூஸ் பண்ணா ஃபுல்லாவே சாலிடா இருக்கணும். வேற என்ன கேஸா இருந்தாலும் ஃபுல்லா ஒரே கேஸா இருக்கணும், மிக்சிங்லாம் இருக்கக்கூடாது. தனித்தனியா இருக்கிறதுலாம் ஒரே ஒரு சிங்கிளா இருக்கிறது பேர் ஹோமோஜினியஸ், அதாவது சிம்பிள் சிஸ்டம் சொல்றோம். ஸோ அனதர் ஒன் சிஸ்டம் பார்த்தோம்னா காம்பவுண்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம். சிம்பிள் காம்பவுண்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன்று காம்பவுண்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம் மே கம்பரஸ் செவரல் சிம்பிள் தெர்மோடைனமிக் சப் சிஸ்டம். ஸோ நிறைய சப் சிஸ்டம் இருக்கு சிம்பிள் சிஸ்டம். தண்ணி, மண்ணெண்ணெய், இன்னொரு ஆயில், வீட்டுக்கு சமைக்கிற ஆயில், இன்னும் 2, 3, 4, 5 ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நிறுத்திக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். மியூச்சுவலி செப்பரேட் பை ஒன் ஆர் செவரல் வால்ஸ் ஆஃப் டிஃபைன் தி ரெஸ்பெக்டிவ் பெர்மபிலிட்டி. ஸோ ஒரு இது பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு பாதி இது தண்ணி வச்சுக்கிட்டு வச்சுக்க, அதுக்கு மேல மண்ணெண்ணெய் ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இண்டிகேட் பண்றேன். மேல மண்ணெண்ணெய் ஊற்றிடுறீங்க.
அப்ப என்ன இருக்கும்? தண்ணியும் மண்ணெண்ணையும் சேர்ந்து ஒன்னா கலங்குமா கலங்காதா? தண்ணி மண்ணெண்ணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா ரெண்டும் ஒன்னா கலங்குமா? ஆன்சர் பண்ணு. அதுக்கு மேல நான் சமையல் யூஸ் பண்ற ஒரு ஆயில் பிறகுன்னு வச்சுக்க, மேல ஒரு 3 இதை ஒன்னா மிக்ஸ் பண்றீங்க. வீட்டுல எதையும் செஞ்சு பாருங்க. மிக்ஸ் ஆகாதா? ஆமா சார். என்ன மட்டும் மேல வந்துடும் சார். தண்ணி கீழே இருக்கும், என்ன மேல வந்துருமா? ஆமா சார். சரி. இந்த வீட்டுல எல்லாம் செஞ்சு ஒரு ஸ்பூன் நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொன்றா, ஒரு ஸ்பூன் தண்ணி, ஒரு ஸ்பூன் ஆயில், வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆயில், இந்த மாதிரி யூஸ் பண்ணா அது என்ன இருக்கு? தனித்தனியா தான் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு கலங்காது. என்ன தண்ணி தண்ணி செப்பரேட்டா தனியா இருக்கும், கீழே இருக்குன்னு வச்சுக்கீங்க. அதுக்கு மேல ஆயில் தனியா மேல நிற்கும். இதுவும் லிக்விட் தான், அதுவும் லிக்விட் தான். இருந்தாலும் 2 லிக்விட் என்ன ஆகாது? ஒன்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் என்ன சொல்றேன்னா காம்பவுண்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம் சொல்றோம். அதாவது செவரல் சிம்பிள் சிஸ்டம். அதாவது 2 மிக்ஸ் ஆகலாம், அந்த 3 மிக்ஸ் ஆயிருக்கலாம், 4 மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் நாம கொண்டு போய் இப்போ கூலிங் பண்றோம், ஹீட் பண்றோம்னா அப்ப என்ன இருக்காது? டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் தான் அது இருக்கும், எல்லாமே ஈக்குவலா இருக்காது. ஸோ இட் இஸ் ஆஃப்டன் கன்வீனியன்ட் டு கன்சிடர் காம்பவுண்ட் சிஸ்டம் இனிஷியலி ஐசோலேட்டட் ஸ்டேட் இன் தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம். அப்ப இனிஷியலா என்ன இருக்கு? ஒவ்வொன்றும் ஐசோலேட்டடா இருக்கு. ஐசோலேட்னா ஒவ்வொன்றும் செப்பரேட்டா ஐசோலேட்டட். இதுல தண்ணி இருக்கு, ஆயில் இருக்குன்னா தண்ணி தனியா ஐசோலேட் ஆயிருக்கு, ஆயில் தனியா ஐசோலேட் ஆயிருக்கு, வேற இன்னொரு ஆயில் ஊத்துனா அது தனியா இருக்கும். So effect by thermodynamic operation increase of some inter subsystem. So wall permeability to initiate transient thermodynamic process, yes, go generate final new state of thermodynamic equilibrium. So இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நாம ஹீட் பண்றோம்னு வச்சுக்கீங்க. கீழே வச்சு நாம ஹீட் பண்ண ஆரம்பிச்சா கீழே தண்ணி தான் இருக்கு, முதல்ல தண்ணி தான் சூடாகும், மேல உள்ள ஆயில் அது ஹீட் ஆகாது, அப்படியே தான் இருக்கு. ஸோ குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் தண்ணி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தண்ணீர் உள்ள டெம்பரேச்சர் வந்து ஆயிலுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ திரும்ப இந்த கீழே உள்ள ஆயில் இருந்து மேல உள்ள ஆயிலுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ என்ன இருக்கும்? கொஞ்ச நேரம் ஆகும். டிரான்சியன்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸ், ஃபைனலி நியூ தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா எல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ சம் ஹீட்ல வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ஒரு ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு நமக்கு வரும். So thermodynamics apply to many different type of system. So இந்த மாதிரி இது என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டத்துக்கு நாம அதை அப்ளை பண்றோம். ஸோ கேஸ் தனியாக அப்ளை பண்ணலாம், எலாஸ்டிக் சாலிட் தட் கேன் ஸ்விட்ச் அண்ட் ரிட்டர்ன் தி ஒரிஜினல் ஃபார்ம். தெரியும் எலாஸ்டிக்னா நம்ம யூஸ் பண்ற ரப்பர் பேண்ட்லாம் பார்த்தோம்னா எலாஸ்டிக். ஸோ ஒரு இழுத்தோம்னா மூவ் ஆகணும், திரும்ப விட்டோம்னா பழைய ஒரிஜினல் பொசிஷன் வரணும். அந்த மாதிரி எலாஸ்டிக் சாலிட்லயும் இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அண்ட் மிக்சர் ஆஃப் கெமிக்கல் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் சிஸ்டம். அதே மாதிரி சம் மிக்சர் ஆஃப் கெமிக்கல் இதெல்லாம் வர்றதுன்னா அதெல்லாம் தெர்மோடைனமிக் சிஸ்டம் சொல்றோம். ஸோ ஈச் சிஸ்டம் கேஸ் ஓன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதுல பார்த்தோன்னா ஒவ்வொரு சிஸ்டமும் ஓன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்ல இப்போ 14-15 பேர் இருக்கோம்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷன் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டத்துலையும் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஒரு ஓன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இப்போ கேஸ்னா அது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், லிக்யூட்னா அது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட்னா அது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமும் பார்த்தோம்னா ஓன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கும். டிபெண்ட் அப்பான் தி வேரியபிள்ஸ்
that need to be measured in order of descriptive initial state. அப்ப எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட் இருக்குன்னா அதனோட வேரியபிள். வேரியபிள் சொல்றது என்ன? அது பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், என்ட்ரோபி. ஸோ அதை பேஸ் பண்ணி அதனோட இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் சம் ஹீட் தெர்மோடைனமிக் ஆக்டிவிட்டி ஒர்க் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டை நாம் சொல்ல முடியும். தி ரிலவெண்ட் வேரியபிள் ஃபார் எ சிஸ்டம் கேன் ஒன்லி பி டிட்டர்மைன்ட் பை எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அந்த வேரியபிள் நம்ம வெளியில் தான் டிட்டர்மைன் பண்ணோம், எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக டிட்டர்மைன் பண்ணோம். பட் ஒன் ஆஃப் தி வேரியபிள் வில் ஆல்வேஸ் பி டெம்பரேச்சர். ஒரு வேரியபிள் என்ன இருக்கும்? டெம்பரேச்சர். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல டெம்பரேச்சர் முக்கியம். டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஸோ தி சிஸ்டம் யூஸ்வலி கிவன் an example in gas where the relevant thermodynamic variable pressure, volume and the temperature. ஸோ ஒரு கேஸ்ல நாம் எல்லாம் வேரி பண்ண முடியும், மூணு தான் நாம் வேரி பண்ண முடியும். ஸோ ஒரு கேஸை பிடிச்சி ஹீட் பண்ணால் அதான் பலூனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பலூனை ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஏரு விரிவடையுது, எவாபரேட் ஆகுது. ஸோ அப்போ ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது? பலூன் அடிச்சிருது. ஸோ இது மூணுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டடான வேரியபிள் தான். ஸோ ஒரு கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அப்போ இந்த மூணு கான்செப்ட் வந்துடும்: ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ திஸ் வேரியபிள் ஆர் relevant ones for any simple chemical system, example of water of its base. இந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கிறோம், அதனோட பேஸ் எடுத்துக்கிட்டனால அதுக்கு என்ன இருக்கும்? அதுலயும் சம் வேரியபிள் இந்த மாதிரி வேரியபிள் இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் பார்க்க போனா என்ன இருக்கு? தி அமௌண்ட் ஆஃப் கேஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் கிராம் ஆர் கிலோகிராம், பட் யூஸ்வல் வே மெஷர் தி mass in thermodynamics, so in the terms of number of mole. ஸோ இப்போ எவ்வளோ கேஸ் எடுத்துக்கணும் ஒரு அளவு வேணும். இப்போ தண்ணின்னா ஒரு எத்தனை லிட்டர் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு சாலிடாக இருக்கு, அரிசி இருக்கு, பருப்பு இருக்குன்னா 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸ் எவ்வளோன்னு எப்படி சொல்றது? அது கிராம் ஆர் கிலோகிராமில் நாம் அதை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? மோலில் மெஷர் பண்ணுறோம். கேஸை சம் மோல், எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல் இருக்கு நாம் மெஷர் பண்ணுறோம். ஸோ 1 கிலோகிராம் மோல் இஸ் கே மோல். கே மோல்னு சொன்னோம்னா 1 கிலோகிராம் மோல். ஸோ டிஃபைன் as equal to m kilogram where the m is a molecule weight of the substance which carbon as m equal to 12. ஸோ தெரியும், ஆட்டத்தில் படிச்சிருப்பீங்க. அதனோட மாலிகுல் வெயிட் தான் நான் சொல்கிறேன், எம்னு சொல்கிறேன். அப்போ அதனோட மாலிகுல் வெயிட் எவ்வளவோ அவ்வளோ கிலோகிராம். ஸோ ஹைட்ரஜன் எடுத்துட்டா மாலிகுல் வெயிட் 1. ஸோ 1 கிலோகிராம். அதே இப்போ கார்பன்னா 12. இப்போ 12 கிலோகிராம். 1 கிலோ மோலுங்கிறது என்னது? அவ்வளோ மாலிகுல் இருந்தால் தான் அதை வந்து 1 கிலோ மோல்னு சொல்கிறோம். ஸோ 1 mole is any substance contain a 6.02 into 10^23 molecule. என்ன அது? அவகேட்ரா நம்பர். ஸோ எந்த மாலிகுலா இருந்தாலும் சரி 6.02 into 10^23 மாலிகுல் இருந்துச்சுன்னா அதான் 1 மோல்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு மாலிகுல்னு பாத்துங்க. இப்போ 1 கிலோன்னா வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணியே எடுத்தீங்க, 1 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா வெயிட் போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1 கிலோ வரும். 960 970 கிராம் வரும்னு வச்சுங்க. ஸோ இப்போ 1 கிலோவை நான் மெஷர் பண்றது எதுன்னா அப்ப என்ன இருக்கும்? 6.023 into 10^23. அப்ப என்ன இருக்கு? 6க்கு அப்புறம் என்ன பண்றோம்? 23 ஜீரோ போடணும். 602 போட்டு அதுக்கப்புறம் 21 ஜீரோ போட்டீங்கன்னா அவ்வளோ மாலிகுல் இருக்கு 1 லிட்டர் 1 கிலோவில். அவ்வளோதான் வந்து நம்ம 1 மோல்னு சொல்றோம். ஸோ இன் எக்ஸ்பெரிமெண்ட் தி மோஸ்ட் கேஸ் ஆர் சஃபிஷியன்ட்லி low pressure have equation of state PV equal to nRT. So the equation of state formula already உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. PV equal to nRT ன்னு.
ஸோ அதில் பி என்ன குறிக்கினா ப்ரெஷர் இன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். வி எதை குறிக்கினா வால்யூம் இன் மீட்டர் கியூப். என்ன எதை குறிக்கினா நம்பர் ஆஃப் மாலிகுல் இன் கிலோ மோல்ஸ் ஆஃப் கேஸ், எவ்வளோ மோல் இருக்கு அந்த கால்குலேட் பண்ண வந்தது. டிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ ஆறுங்கிறது என்ன கான்ஸ்டன்ட், அதாவது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதனோட வேல்யூ பார்த்தோம்னா 8.31 கிலோ ஜூல் டிவைடட் பை கிலோ மோல் பவர் கெல்வின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ தி டெம்பரேச்சர் இன் டிகிரிஸ் கெல்வின் which is given the terms of Celsius. So Tk equal to T degree Celsius plus 273.15 degree Celsius. So maximum நாம் என்னன்னா கெல்வின்ங்கிறது தான் எஸ்ஐ யூனிட். நாம் லோக்கல்ல யூஸ் பண்றதை பார்த்தா செல்சியஸ் சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி இருக்கு, 35 டிகிரி இருக்குன்னு செல்சியஸ் தான் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த செல்சியஸோட அப்ராக்சிமேட்டா 273 ஆட் பண்ணினா அது வந்து கெல்வினா கன்வெர்ட் ஆயிரும். So it should be noted that a real gas obey this in a few percentage accuracy of atmospheric pressure. So அப்ப எல்லா கேஸுமே என்ன பண்ணுது, எல்லா ஐடியல் கேஸ் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல்னா ஒரு செப்பரேட்டா தனியா இண்டிவிஜுவல் கேஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து PV ஈக்குவல் டு NRTங்கிற ஃபார்முலா எல்லா ஐடியல் கேஸை வந்து இதை ஒபே பண்ணும். So the equation of state of substance other than gases is more complicated than the above ideal gas. So ஒரு கேஸ் இல்லாத அதர் கேஸ்லாம் இருக்குன்னு வச்சு நிறைய கேஸை மிக்ஸ் பண்றோம், கேஸையும் சாலிடையும் மிக்ஸ் பண்றோம், கேஸையும் லிக்விடையும் மிக்ஸ் பண்றோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து காம்ப்ளிகேட்டட். PV ஈக்குவல் டு NRTங்கிறது ஒர்க் ஆகாது. ஐடியல் கேஸுக்கு மட்டும்தான் PV ஈக்குவல் டு NRTங்கிற ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஐடியல் கேஸ்னா ஒரு கேஸ் மட்டும் தனியா உள்ளது, மிக்சிங் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலாஸ்டிக் சாலிட் கேஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் which involve the length of stitched material, stitching force and the temperature in the relationship somewhat more complex in the ideal gas. So ideal gas க்கு PV equal to NRT ன்னு சிம்பிளா ஈக்குவேஷன் போட்டோம். இது வந்து எலாஸ்டிக் சாலிட்னு வச்சுங்க, அதுல போய் PV equal to NRT ன்னு போட முடியாது. அதை பிடிச்சி இழக்கும் போது எவ்வளோ லென்த்து ஸ்விட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும், ஸ்விட்சிங் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குன்னு பார்க்கணும், டெம்பரேச்சர் எவ்வளோ பார்க்கணும், ஸோ அதனோட ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாம் மெஷர் பண்ண முடியும். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு நாம் அங்கே மெஷர் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ. அதெல்லாம் டவுட் எதாவது இருக்கா? ஏதாவது ஆன்சர் பண்ணி அடுத்தது போவோம். ஓகே, சரி. இப்போ சம் அனிமேஷன் வீடியோ 2 ப்ளே பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது கிஸ் நான் ப்ளே பண்ணுறேன். வீடியோ வாய்ஸ் கேக்குதா? வீடியோ வாய்ஸ் கேக்குதா? கம்மியா கேக்குது சார். நம்ம சிஸ்டம் சொல்லியிருந்தா அதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Outside the system, it is called the surroundings. So, what the blue sky is surroundings. So, there will be a boundary which separates the system and the surroundings. That is denoted by a yellow color in this diagram, and it is called system boundary. So, the system boundary, yellow color சொல்றோம். இந்த ரெட் கலர்ல உள்ள ஃபுல்லா சிஸ்டம், outside of the blue color உள்ளதெல்லாம் surrounding. The system and surrounding. Something can go inside the system. Means something can go from surroundings to the system. That's called into the system. In a similar way, something can leave the system. Means something can move from system to the surrounding.
of those things with a simple example. Consider a bottle with the two caps. One is at the top and one is at the bottom. And this is our system. Now everything outside the system, that is our surroundings. Now consider the system and surrounding. Now consider a beaker which containing some amount of liquid. This is in our surroundings. Now, ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறீங்க, கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ வாட்டரை மிக்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ என்ன இருக்கு? எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. சரௌண்டிங் வெளியில இருந்து இந்த சிஸ்டத்துக்கு இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. The liquid mass is entered into the system from surroundings. This is into the system. Now, when I am going to remove the cap at the bottom. So, what will happen? All the liquid inside the system will be drained like this. So, all the liquid from the system is moving to the surroundings back. So, it will be completely drained. I hope you understand the concept of system and surroundings and what is meant by into the system and what is meant by out. வெளியில ஓபன் பண்ணி என்ன ஆச்சு? உள்ள இருந்த தண்ணி எல்லாம் வெளியில போயிடுச்சு. வெளியில போச்சுன்னா அர்த்தம் சரௌண்டிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வெளியில எங்க இருந்து வந்தாலும் அதுக்கு பேர் சரௌண்டிங். ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அது சிஸ்டம் தான். ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? கிளாஸ்ல 5 பேர் இருக்கீங்கன்னா அதுதான் சிஸ்டம், கிளாஸ் ரூம்னு வச்சுக்கணும். அப்போ வெளியில இருந்து யார் வந்தாலும் என்ன இருக்கு? வெளியில இருந்து வந்தீங்க தான். வேற காலேஜில் இருந்தாலும் வெளியிலிருந்து வந்தீங்க தான். பக்கத்து கிளாஸ்ல இருந்து வந்தாலும் வெளியிலிருந்து வந்தீங்க தான். ஸோ மற்றதெல்லாம் சரௌண்டிங். இந்த சிஸ்டம் தவிர மீது எல்லாமே சரௌண்டிங் வச்சுக்கணும். System is nothing but potential space where we are interested and where we are stable. And the surroundings is everything except to the system. And the system boundary, which may be imaginary or a real boundary, which separate the system and surroundings. In case of this bottle, the system boundary is over of the bottle. It is a physical boundary. So, we are concluding this lecture. In the next video is different kinds of interactions with the system and surroundings. One is energy interaction. Welcome to Simplified Engineering. This is video lecture number 5, different types of systems. In our last lecture, we covered the concept of system, surroundings and system boundary. Also, we covered the different types of interactions between the system and surroundings. That is energy interaction and mass interaction. In this lecture, we are going to cover different types of systems. Systems are of mainly 3 kinds. First one is open system, and the second one is closed system, and third one is isolated system. Firstly, we are going to discuss open system. So, in an open system, there can be mass into the system, and mass can also leave the system. Similarly, energy can enter into the system, and energy can leave the system. That means the classification of systems is based upon the interaction with the surroundings. In an open system, both energy and mass can enter and leave the system. 3 சிஸ்டம் பார்த்தோம். ஓப்பன் சிஸ்டம், ஓகே. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது பவர் சார். கட் ஆயிடுச்சு. ஓகே, பவர் கட் ஆயிடுச்சு இடையில. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகல? எஸ் சார். Application of systems.
is based upon the interaction with the surroundings. In an open system, both energy and mass can enter and leave the system. So, மூணு சிஸ்டம் பார்த்தோம். Isolated system, closed system, open system. So, some example. So, everything outside the system is surrounding. So, I am going to input some water in the system. Means the mass, water mass is going into the system. Means from surroundings, the mass is going inside the system. Now, I started heating at the bottom. Means I am supplying heat energy. The energy is going into the system. That means from surroundings, the energy is moving into the system. So, another one example பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாய்லர் எடுத்துக்கிறோம். பார்த்தோம்னா டீ போடுவாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பாய்லர் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும்? அதில் பார்த்தா பாய்லருக்குள்ள தண்ணி ஊற்றுவோம், அதே டைம் ஹீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். Supply heat energy to water, it will start boiling. So water vapors and will be forming, and the bubbles will be formed. So all the bubbles will be collected. இந்த ஹீட் ஆகி இருந்து ஆவி வெளியில போகும். ஸோ ஹீட் உள்ள வருது, ஹீட் வெளியில போகுது, தண்ணி உள்ள வருது, ஆவி வெளியில போகுது. Water vapor, which is a mass, that is liquid water is converted to vapor form. That mass is moving out of the system, and it will be having high temperature. So temperature means higher energy, higher thermal energy. So the heat and mass is going out of the system. So this boiler is an example of an open system. Means both the mass and heat are going into the system, and heat and mass are going out of the system. Okay. Now we are going to the second type of system, that is closed system. So in closed system, there will not be any mass interaction with the system and surrounding, which means that only energy can go inside the system and energy can leave the system. So I am taking an example. Consider a metallic cube. This is a fixed mass. Means the mass will not change. So I am putting heat. Means I am going to heat the system. Which means ஒரு இரும்பு பால் எடுத்துக்கிறோம், அல்லது ஒரு மெட்டாலிக் இரும்பு கியூப் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம்? ஹீட் பண்ணால் ஹீட் ஆகும், ஹீட் வெளியில போகும். ஸோ அதனோட மாஸ் மாறாது. ஒரு இரும்பு ராடா தான் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மாஸ் மாறாது. ஸோ ஹீட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணால் ஹீட்டை மட்டும் எமிட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உள்ளது க்ளோஸ்டு சிஸ்டம். very hot temperature, the energy will be emitting out of the system. Means heat in and heat out. But there is no mass interaction. Means the mass is constant in this way. So in a closed system, the mass will be constant and heat will be coming in and coming out simultaneously, or sometimes only heat may be coming in. Okay. So we are going to the third kind of system. Is isolated system. One type of isolated system. It is completely isolated from the surrounding, which means that there will not be any kind of interaction between the system and surrounding. So we can show it by an isolated boundary. There is no interaction between the system and the surroundings. Means the mass cannot enter into the system or mass cannot leave the system. Energy cannot enter the system and energy cannot leave the system. Can you find any example for this kind of a system? Theoretically, we can find some examples, but practically, this kind of examples for isolated system is very less. For example, we can say that universe is an isolated system. Okay, one of the theoretical example is the well-insulated thermal flask. What is meant by that? Thermal flask is nothing but a flask which contains some hot liquid. In order to arrest the heat leakage from the liquid, we will insulate it. So this is our system. நாம டீ யூஸ் பண்ற தெர்மல் ஃப்ளாஸ்க் வச்சுக்கலாம், அல்லது ஹீட் வெளியில வராது, எதுவும் வெளியில போகாது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். So and now the heat loss is arrested by giving insulations. So now there is no mass transfer from system to surrounding, or there is
is no heat interaction between system and surrounding. So we can say that the thermoflask is an isolated system. I hope the idea of different types of system, open system, closed system, and isolated system, it is clear. So this is the end of the So மூணு சிஸ்டம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி ஓகே அடுத்த கிறிஸ்டுக்கு போகலாம். இப்போ சேட் பேஸில் நான் ஒரு லிங்க் போடுறேன், அதெல்லாம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதே உங்க நிக் நேம் கேட்கும், உங்க பேர் கொடுத்தீங்க அல்லது ரோல் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க. அதுக்கடுத்து பின்கோடு கேட்கும் 7193505. சேட் பாஸ்ல லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட நிக் நேம் கேட்கும், உங்க பேர் அல்லது ரோல் நம்பர் கொடுத்தீங்க. அதுக்கடுத்து பின் நம்பர் கேட்கும் 7193505. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் அது. நீ ஜாயின் பண்ணிட்டு அங்கே யாராவது ஜாயின் பண்ணிக்க லிஸ்ட் இங்கே வந்துடும். கொஞ்சம் குயிக்கா ஜாயின் பண்ணுங்க, டைம் ஆச்சு. இந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், கூகுள் குரோமா ஏதோ எனி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்கள் நேம் கேட்கும், நிக் நேம்னு கேட்கும், உங்கள் பேர் அல்லது ரோல் நம்பரை கொடுங்க. அடுத்து பின் நம்பர் கேட்கும் 7193505. கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிடலாம், நான் யாரும் ஜாயின் பண்ணல. ஓகே, வெரி குட். காவியா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, 12 சங்கீதா ஜாயின் பண்ணிருக்கீங்க, வெரி குட். இன்னொரு 1 minute டைம் தரேன், ரெமைனிங் கொஞ்சம் குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 5 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சந்தோஷ், ஸ்ரீமதி, சபிதா ஜாயின் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க சார். சாட் பாக்ஸ்ல லிங்க் இல்லைங்க சார். சேட் பாக்ஸ்ல இப்பதான் ஷேர் பண்ண பாருங்க. திரும்ப ஷேர் பண்ற பாருங்க. www.kahoot.it லிங்க். அதை கிளிக் பண்ணிட்டு பின் வந்து 7193505. 6 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. டைம் ஆச்சு, கொஞ்சம் குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஓகே, டைம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலான்றங்க. ரிமைனிங் வேணா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் எதுவுமே தெரியாது. கொஸ்டின் வேணும்னா நீங்க பாக்கணும்னா கூகுள் மீட் ஸ்கிரீன் வந்து என்ன பார்க்கலாம். இல்லை நான் கொஸ்டின் சொல்றேன், அந்த கொஸ்டினை நீங்க காதுல கேட்டுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஸ்கிரீன்ல 4 கலர் மட்டும் வரும். ஆன்சரும் இருக்காது, கொஸ்டினும் இருக்காது. 4 கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த கலருக்கு என்ன ஆன்சர் நான் சொல்லுவேன். அதை பார்த்துட்டு நீங்க அந்த கலரை செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு டச் பண்ணீங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும். சரி ஓகே, இப்போ 10 மெம்பர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடையில ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். What are the type of system exit in thermodynamics? Thermodynamic systemத்துல என்னென்ன எக்ஸிட் ஆயிருக்கு? ஸோ ஓப்பன், க்ளோஸ்டு அண்ட் ஈக்லிபிரியம் சிஸ்டம்னா ரெட் கலரை கொடுங்க. க்ளோஸ்டு, பிக் அண்ட் ஸ்மால் சிஸ்டம்னா ப்ளூ கலர். ஐசோலேட்டட், க்ளோஸ்டு அண்ட் நேரோ சிஸ்டம்னா எல்லோ கலர். ஓப்பன், க்ளோஸ்டு அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா கிரீன் கலர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ உங்க ஸ்கிரீன்ல 4 கலர் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போதான் வீடியோவும் பார்த்தீங்க, ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதனால ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓப்பன், க்ளோஸ் அண்ட் ஈக்லிபிரியம் சிஸ்டம்னா ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணுங்க.
க்ளோஸ்டு பிக் அண்ட் ஸ்மால் சிஸ்டம்னா ப்ளூ கலர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஐசோலேட்டட் க்ளோஸ்டு அண்ட் நேரோ சிஸ்டம்னா எல்லோ கலர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓப்பன் க்ளோஸ்டு அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா கிரீன் கலர் ப்ரெஸ் பண்ணுங்க. 5 செகண்ட் தான் இருக்கு, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 3 பேர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, அந்த டைமுக்குள்ள ஆன்சர் பண்ணா உங்க ஸ்கிரீன்ல டைம் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஓப்பன் க்ளோஸ்டு அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இது மார்க் வரும். ஸோ சபிதா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சந்தோஷ் செகண்ட் பிளேஸ். யார் குயிக்காக ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக வரும். லேட்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா ஸ்கோர் குறையும், டைம் ஆக ஸ்கோர் குறையும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டைப் ஆஃப் தி சிஸ்டம் ஃபார் திஸ் டயக்ராம்? ஸோ டயக்ராம் என்ன இருக்குன்னா பிளாஸ்க் இருக்கு, டீ ஊற்றி வைக்கிற பிளாஸ்க். அது வந்து என்ன சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்? ஓப்பன் சிஸ்டம்னா ரெட் கலரை கொடுங்க, க்ளோஸ்டு சிஸ்டம்னா ப்ளூ கலர், ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எல்லோ கலர், நன் ஆஃப் தி எபோனா கிரீன் கலர். ஸோ தெர்மோ பிளாஸ்க் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஓப்பன் சிஸ்டம்னா ரெட் கலர், க்ளோஸ்டு சிஸ்டம்னா ப்ளூ கலர், ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எல்லோ கலர். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா க்ளோஸ் ஆயிரும். 20 செகண்ட் தான் டைம் இருக்கு, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. உங்க ஸ்கிரீன்ல டைம் ஓடிட்டு இருக்கும். ஆறு பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ரிமைனிங் ஆன்சர் பண்ணுங்க. தெர்மோ பிளாஸ்க் எதோட எக்ஸாம்பிள்? ஓகே, ஐசோலேட்டட் சிஸ்டம் தான் சொன்னேன். கரெக்ட் ஆன்சர் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ சபிதா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், சந்தோஷ் செகண்ட் பிளேஸ், சங்கீதா தேர்டு, 10 4th பிளேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஸ்ட் ஆன் தி டயக்ராம் விச் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்? அதாவது டீ கப்பு, டீ ஒரு டம்ளர்ல டீ ஊற்றிருக்கோம் அல்லது கப்பில் ஊற்றி வச்சிருக்கோம். அது எந்த சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்? க்ளோஸ்டு சிஸ்டம்னா ரெட் கலர், ஓப்பன் சிஸ்டம்னா ப்ளூ கலர், ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எல்லோ கலர், செமி க்ளோஸ்டுனா கிரீன் கலர். ஒரு கப்ல டீ ஊற்றி வச்சிருக்கோம், அது வந்து எந்த சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்? ஒரு கப் ஓப்பன்ல டீ ஊற்றி வச்சிருக்கோம். ஸோ க்ளோஸ் சிஸ்டம்னா ரெட் கலர் ப்ரெஸ் பண்ணுங்க, ஓப்பன் சிஸ்டம்னா ப்ளூ கலர், ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எல்லோ கலர், செமி க்ளோஸ்னா கிரீன் கலர். 8 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, வெரி குட், எல்லாம் பண்ணிட்டீங்க. வெரி குட், எல்லாம் கரெக்டா 6 பேர் கரெக்டா சொல்லிருங்க. ஓப்பன் சிஸ்டம். ஸோ சபிதா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், சந்தோஷ் செகண்ட், 10 3rd பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் எனர்ஜி கேன் பி ஸ்டோர்ட் இன் தி சிஸ்டம்? ஸோ அதாவது நம்ம பூமி எர்த் இருக்கு, அதுல எந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது? ஸோ தெர்மல் எனர்ஜினா ரெட் கலர், ஹீட் எனர்ஜினா ப்ளூ கலர், இன்டர்னல் எனர்ஜினா எல்லோ கலர், பொட்டன்ஷியல் எனர்ஜினா கிரீன் கலர். வாட் டைப் ஆஃப் எனர்ஜி கேன் பி ஸ்டோர் தி சிஸ்டம்? ஸோ ஒரு சிஸ்டத்துல எந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்? தெர்மல் எனர்ஜினா ரெட் கலர், ஹீட் எனர்ஜினா ப்ளூ கலர், இன்டர்னல் எனர்ஜினா எல்லோ கலர், பொட்டன்ஷியல் எனர்ஜினா கிரீன் கலர். 20 செகண்ட் தான் இருக்கு, குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 10 பேர் ஆன்சர் பண்ணிட்டா. ஓகே, வெரி குட். தெர்மல் எனர்ஜி கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா தெர்மல் எனர்ஜி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ சபிதா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், சந்தோஷ் செகண்ட், சௌமியா 3rd பிளேஸுக்கு முன்னேறிக்கீங்க. லாஸ்ட் கொஸ்டின், a combination of condition and influence outside the system affect the behavior. ஸோ அவுட் இருந்து ஒரு எஃபெக்ட் ஆச்சுன்னா அது என்ன சிஸ்டம், எங்கிருந்து வரும்? ஸோ என்விரான்மெண்ட்னா ரெட் கலர், ஒர்க்னா ப்ளூ கலர், ஐசோ வால்யூமெட்ரிக் ப்ராசஸ்னா எல்லோ கலர், சிஸ்டம்னா கிரீன் கலர். ஸோ ஒரு சிஸ்டத்தை அவுட் சைட்ல இருந்து வந்து எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? என்விரான்மெண்ட்னா ரெட் கலர், ஒர்க்னா ப்ளூ கலர், ஐசோ வால்யூமெட்ரிக் ப்ராசஸ்னா எல்லோ கலர், சிஸ்டம்னா கிரீன் கலர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, வெரி குட். 8 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு என்விரான்மெண்டல் அல்லது சரௌண்டிங் சொல்லுவோம். ஓகே, இப்போ போடியம் வர யார் ஃபர்ஸ்ட்னு என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுவீங்க.
சௌமியா தேர்ட் பிளேஸ், சந்தோஷ் செகண்ட் பிளேஸ், சபிதா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சங்கீதா ஃபோர்த் பிளேஸ், பிரியா ஃபிஃப்த் பிளேஸ். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.